ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்பனீஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கதகனா சார்ட் 3 and 4. ஸோ கதகனா சார்ட் 1 and 2ல பார்த்த லெட்டர்ஸை கம்பைன் பண்ணி நம்ம இந்த சவுண்ட்ஸ் இங்கே சார்ட் 3ல பார்க்க போகிறோம். கி ப்ளஸ் யா கியா, கி ப்ளஸ் யூ கியூ, கி ப்ளஸ் யோ கியோ, ஷி ப்ளஸ் யா ஷா, ஷி ப்ளஸ் யூ ஷு, ஷி ப்ளஸ் யோ ஷோ, சி ப்ளஸ் யா சா, சி ப்ளஸ் யூ சு, சி ப்ளஸ் யோ சோ. Ni plus ya nya, ni plus you new, ni plus yo new. He plus ya hya, he plus you hue, he plus yo hyo. Me plus ya mya, me plus mu mu, me plus yo myo. Re plus ya rya, re plus yo ryu, re plus yo ryo. Gi plus ya gya, gi plus you gyu, gi plus yo gyo. G plus ya ja, G plus you ju, G plus yo jo. G plus ya ja, G plus you ju, G plus yo jo. B plus ya bya, B plus you bu, B plus yo byo. T plus ya pya, T plus you pyu, P plus yo pyo. ஸோ அதுவே இந்த இட்ஸ் அப்படின்றத நம்ம பேஸில் எழுதும்போது அது பாஸ் சவுண்ட் வரும்னு பார்த்தோம். அண்ட் ஹிரகானால நம்ம பார்க்கும்போதே நம்ம ஜா ஜூ ஜோ அப்படின்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஷீ லெட்டரில் நம்ம தென் ஆட் பண்ணி வர லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அதுவே தான் நம்ம கதக்கானாலையும் ஃபாலோ பண்ணுவோம். கதக்கானா சார்ட் 4. ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ், ஒரு சில லெட்டர்ஸ் வந்து சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜாப்பனீஸில் மிஸ் ஆகும் இல்லைங்களா? அந்த ஃபா ஃபி ஃபோ இந்த மாதிரி இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜாப்பனீஸில் மிஸ் ஆகியிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் சார்ட்டில் படிக்கிற லெட்டர்ஸ் அண்ட் தென் செகண்ட் அண்ட் தேர்டில் கூட நீங்கள் அந்த லெட்டர்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த சார்ட் ஓகேங்களா? ஸோ ஃபா அப்படின்றது ஃபூ ப்ளஸ் ஆ. ஸோ இந்த ஆ அப்படின்றத நம்ம பேஸில் எழுதணும் ஓகேங்களா? ஸோ ஃபூ ப்ளஸ் ஆ அப்படின்றது உங்களுக்கு ஃபா அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபூ ப்ளஸ் இ ஃபி, ஃபூ ப்ளஸ் ஓ ஃபோ. வி அப்படின்றத ஊ போட்டு தென் ஆட் பண்ணி அண்ட் தென் ஈக்கு வந்து நம்ம இ சவுண்டை பேஸில் யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா? ஸோ வி அப்படின்றதுக்கு வி ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ வி அப்படின்றதுக்கு இப்போ வினிதா அப்படின்னு நான் ஒரு நேம் எழுதணும் அப்படின்னா, ஸோ நான் அந்த இடத்துல இந்த லெட்டர் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா? வே அப்படின்றதுக்கு ஊ போட்டு தென் போட்டு ஏ எழுதணும் பேஸில். ஸோ தி, ஸோ இப்போ சக்தி, ஸோ டிஹெச்ஐ இருக்கு இல்லையா? ஸோ அதான் நம்ம ஹெச் யூஸ் பண்ணி ஜாப்பனீஸில் எழுத மாட்டாங்க, டிஐ தான் எழுதுவாங்க. அப்போ தி அப்படின்றதுக்கு தே போட்டு இ எழுதுவாங்க. ஸோ அதுதான் தி. தி அப்படின்றதுக்கு தே போட்டு இ எழுதணும். வி, ஸோ டபிள்யூஐ விண்டோஸ் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அதை ஊ போட்டு ஸோ அடுத்தது கீழே வந்து இ எழுதுவாங்க ஓகேங்களா? ஸோ விஐ அப்படின்றதுக்கு நம்ம தென் ஆட் பண்ணி இ எழுதணும். அதுவே நம்மளுக்கு டபிள்யூஐ சவுண்ட்ஸ் வரும்போது ஸோ நம்ம இதை எழுதுவோம். அண்ட் தென் வே அப்படின்றதுக்கு ஊ போட்டு தென் ஊ போட்டு ஏ எழுதணும். இட், ஸோ பெட் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா தோ அப்படின்ற லெட்டரில் தான் முடிப்போம். பெத்தோ அப்படின்னு தான் அவங்க எழுதுவாங்க. அடுத்தவே இட், ஸோ இப்போ பெட் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அதை வந்து பெத்தோ, ஸோ தோ தான் எழுதணும். தோ போட்டு தென் போடணும். அண்ட் தென் ஸோ சவுண்டுக்கு மூ அப்படின்றது தான். ஸோ எல்லாமே ஸ்ட்ரெஸ் பண்ணி, அதாவது நம்ம புள்ளி வச்சு எழுத்து மெய் எழுத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லைங்களா? அது எல்லாமே அதனுடைய ஊ சவுண்டுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் அவங்க எழுதுவாங்க. ஈவன் நம்ம நேம்ஸுமே நம்ம அப்படிதான் எழுதி ஆகணும். இப்போ நான் ஷாம் அப்படின்னு நேம் எழுதணும் அப்படின்னா அந்த அப்படின்றத நான் ஷாமு மூ போட்டு தான் நான் முடிப்பேன். ஸோ எல்லாத்துக்குமே மூ. இஸ் அப்படின்னா அதுக்கு சு, இத்து ஓகேங்களா? ஸோ இப்போ பிரசாத் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா ஸோ டிஹெச் சவுண்ட்ஸ் வரும்போது நம்ம தோ போட்டு பேஸ்ல ஊ எழுதணும். து, ஸோ இது வந்து து பிரசாத் அப்படின்ற ஒரு சவுண்ட். அண்ட் தென் இது அப்படின்றதுக்கு தோ போட்டு தென் போட்டு ஊ, து அப்படின்ற சவுண்ட். அண்ட் தென் இஷ் அப்படின்றத ஷூ. இப்போ சர்வேஷ் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா இஷ்ஷுக்கு பதிலாக ஸோ நான் ஷூ அப்படின்னா சர்வேஷு அப்படின்னு தான் எழுதுவேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஸோ இந்த இட்டுலேருந்து ஆரம்பிச்சு இஷ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் அந்த வேர்டோட லாஸ்ட் லெட்டராக வந்துச்சுன்னா ஸோ நீங்கள் இந்த லெட்டர்ஸ் எழுதி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகத்தோ கோசைமாஸ்.